மாஸ்டர் மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேயே கொஞ்சம் வாய் அதிகம் தான். இந்த பவா லட்சுமணன் ஒரு நடிகர் இருக்கிறார், சூப்பர் குட்ல மேனேஜரா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சூரிய வம்சம் படத்துக்கு மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப அந்த சின்ன வயசு பேரன் கேரக்டருக்கு, சரத்குமாருடைய பேரன் கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னே மாஸ்டர் மகேந்திரன் கூட்டு போயிருக்காங்க. அவர் நாட்டாமையில நடிச்சு நிறைய அந்த கோபால் மாதிரியான கோபால் நிறைய பண்ணுவாப்ல, வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. அது என்னன்னா அதை கொண்டு போயிருக்காங்க. அப்ப என்ன எத்தனை ஷார்ட்ஸ் இருக்கு, எத்தனை சீன் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, ஷூட்டிங் உள்ள வந்தோடனே அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டவொடனே கடுப்பாகி போயிட்டு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தானே வந்து கேட்டு பையனை அனுப்பிச்சுட்டு அடிச்சே கொண்டுரும் அப்படின்னு அது அப்படியே பதிவு பண்ணிருக்காரு. 6 மாசம் பொறுத்திருக்க மாட்டீங்களா, கரண்ட் இல்ல என்ன, என் வீட்டுல சோலார் இருக்குல்ல, என் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போங்கன்றாப்ல. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுடைய தேவை ஒரு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக முடியுமா? எனக்கு அதை பார்த்தோன்னே இந்த வடிவேலு போக்கிரி படத்துல ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும், எங்க இருந்து தண்ணி வருதா குத்துரா பைப்ப மாயிலாம், அந்த மாதிரி. இது ஒரு ஆர்வக்கோளாறு தான், ஆர்வக்கோளாறுல ஒரு மெச்சூர்ட் இல்லாம அது பேசுறது. ஆனா மக்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கிறாங்க, கரண்ட் இல்லாம, கரண்ட் மின்சார தட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையில இருக்கிறாங்க.